எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருமொழி அருளிய பெரிய திருமொழியில வானிலா முருகல் பதிகத்த 6வது பாட்டை சொல்றேன், கேட்டுக்கோ. கோடிய மனத்தால் சினத்தொழில் புரிந்து திரிந்து நாய் இனத்தொடும் திளைத்திட்டு ஓடியும் உழன்றுமாய் உயிர்களே கொன்றே உணர்விலேன் ஆதலால் நமனார் பாடியை பெரிதும் பரிசளித்திட்டேன். பரமனே, பார்க்கடல் கிடந்தாய், நாடினான் வந்துன் திருவடி அடைந்தேன், நைமிசாரணித்துள் எந்தாய். இது பாட்டு. இதை பாடும்போது கோடிய மனத்தால் சில தொழில் புரிந்து திரிந்து நாயினத்தோடும் திரைத்திட்டு ஓடிய மூன்றுமாய் உயிர்களை கொன்றேன், உணர்விலே அதனால் நயனார் பாடியை பெரிசும் பரிசளித்திட்டேன். பரமனே, பார்க்கடல் கிடந்தாய், நான் நாடினான் வந்தும் திருவடி அடைந்தேன், நைமிசாரத்துள் எந்தாய். இது பாட்டு. இந்த பாட்டு இதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, கோடிய மனத்தால். கோடிய மனம்ன்றது இந்த இடத்துல வந்து பாட்டு கவிதைக்காக கொடியன்றது கோடியன்னு நீட்சி பெற்றிருக்கு. நீலகிரி செடின்னு இதுக்கு பேர் தமிழில். இது வந்து அதாவது ஒன்றை நீட்டி சொல்கிறது. அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. கோடியன்றது அதான், கொடியன்றது தான் கோடியன்னு சொல்கிறார். கவிதைக்காக கொடியன்றது கோடியன்னு நீட்சி பெற்றிருக்கு. கோடிய மனத்தால் அந்த கொடிய வன்மம் மனசுல கொடுமையான ரொம்ப ஒரு மட்டமான எண்ணத்தை வச்சுட்டு இருக்கிறது இல்லையா. கொடிய வன்மம் நிறைந்த மனத்தால்னு வச்சுக்கல. கொடிய வன்மம் நிறைந்த மனத்தால் சினத்தொழில் புரிந்து. சினத்தொழில்ன்றது வந்து பலர் கோவப்படுற மாதிரி தானும் கோவப்பட்டு மற்றவங்களையும் கோவப்படுத்துறது. தானும் கோவப்படுறது, மற்றவங்களையும் கோவப்படுத்துறது. தான் கோவத்தில் பேசுகிற பேச்சாலும் மற்றவங்களுக்கு கோவம் வரும். அதுதான் சினத்தொழில்ன்றது. சினத்தொழில் புரிந்து பலர் கோவப்படும்படியா பேசி, நான் கோவப்பட்டு பலர் கோவப்படும்படியா பேசி, சினத்தொழில் புரிந்துன்னா செய்து. சினத்தொழில் புரிந்து திரிந்து இது மாதிரி பண்ணிட்டு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி காடெல்லாம் அலையிற திரிந்து. அதுதான் சொல்றீங்க. திரிந்து நாய் இனத்தோடும் திளைத்திட்டு. நாய் இனத்தோடும் திளைத்திட்டுன்னா அதாவது நாய்களை கூட துணையாக கொண்டு போகிறதுன்னு அர்த்தம் ஒன்று. இன்னொன்று, நாய் இனத்தோடுன்னா நாய் போன்ற அந்த மட்டமான அதை கூட விடாத, அதை கூட அந்த மாதிரி ஒரு ஜென்மத்துக்கிட்ட கூட இன்பம் கண்டு நாய் இனத்தோடும் திளைத்திட்டு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அதை ரொம்ப டீப்பாக அதை சொல்கிறதுக்கு இல்லை. நாய் இனத்தோடும் திளைத்திட்டுன்னா ரொம்ப மட்டமான ஜனங்களோட ரொம்ப சிற்றின்பத்தில் ஈடுபட்டு அப்படின்னு அர்த்தம். நாய் இனத்தோடும் திளைத்திட்டு ஓடியும்னா எங்கே பார்த்தாலும் அலையிறது, திரியறது. ஓடியும் உழன்றுமாய். உழன்றுன்னா ஓடியுன்றது ஓடுறது, உழன்றுமாய்னா திருப்பி அதுலேயே வருது. ஓடிண்டே இருக்கிறது, ரவுண்டாக ஓடிட்டு அப்படி இருக்கும். அது ஓடுற மாதிரி இருக்கும், திருப்பி அங்கேயே தான் இருப்போம். அதான் உழன்றது. அதுக்குள்ளேயே மறுபடியும் அதாவது அந்த இதை விட்டு வெளியில் வரல, அந்த மாயை அந்த பாவத்தை விட்டு வெளியில் வரலன்றதுக்கு சொல்கிறார். அப்படி ஓடியும் உழன்றுமாய் உயிர்களை போக்கினேன். எத்தனையோ உயிர்களை கொண்டு இருக்கேன், அதை சொல்றாருங்க. பல கண்ணில் பட்ட உயிரெல்லாம் அடிச்சு போட்டுருது. சிங்கம் என்ன பண்ணுமா, பசி எடுத்தா மட்டும்தான் இறையை அடிச்சு சாப்பிடுமா. இல்லாட்டா இறை அதுக்கு பசி இல்லைன்னா அது பாட்டுக்கு மற்ற ஜீவன் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குமா. சிங்கத்துக்கு எதிரி அது ஒன்றும் பண்ணாதான். ஆனால் புலி அப்படி இல்லை. புலிக்கு எதிர ஏதாவது பட்டாலே உடனே தன்னுடைய வீரத்தை காட்டணும்னு நினச்சி அடிச்சு போட்டு போயிடுமா. அதை சாப்பிடாதையே அடிச்சு கொண்டு போட்டு போயிடுமா, வேஸ்ட் ஆகிடுமா. அதுக்கு சிங்கத்தை புலி கண்ணிலேயே படக்கூடாது, சிங்கத்துக்கு பசி இருக்கும்போது கண்ணில் படக்கூடாது. அதுதான் சொல்லுவாங்க, சிங்கத்துக்கும் புலிக்கும் வித்தியாசம். அது மாதிரி ஓடிவாய் உயிர்களே போக்கினேன். காரணமே இல்லாத கண்ணில் பட்ட உயிரையெல்லாம் அடிச்சு கொல்றது. உயிர்களே போக்கினேன். அந்த உயிர்களே போக்கினேன்றார் இல்லையா இந்த இடத்துல. உணர்விலே நாதலால். இந்த இடத்துல தான் நம்ம புரிஞ்சுக்கணும். உணர்விலே நாதால் செய்யறது தப்புன்னே தெரியாம செய்யறது. உணர்விலே நாதலால்னா என் உணர்வே என்கிட்ட இல்லை, நான் அந்த மாதிரி காரியத்தை செஞ்சேன் அப்படின்றார். இப்போ என்ன நமக்கு புரியுறது, இதை சொல்லும்போது அவர் புரிஞ்சுட்டார். புரியுறதா? இதை சொல்லும்போது அவர் வந்துட்டார், இதுக்கு வந்துட்டார். பெருமா புரிஞ்சுட்டார், தெய்வத்தை புரிஞ்சுட்டு
ஞானம் வந்துடுது. ஆனால் உணர்விலே நாதலால்ன்ற வார்த்தையை சொல்கிறார். உணர்விலே நாதலால்னு சொல்லும்போது எனக்கு இவ்வளோ நேரம் புத்தி சரியில்லாமல் போயிடுது அப்படின்னு அர்த்தம். அப்படி சொல்லும்போது என்ன அர்த்தம் உங்களுக்கு? வந்துடுத்து, புத்தி வந்துடுத்துன்னு தானே அர்த்தம். அதைத்தான் சொல்கிறார் இங்கே. உணர்விலே நாதனால் நயனார் பாடியை. நயன்னா யமன் அர்த்தம். நயன்னா நமனார் பாடின்ட்டு போட்டுருவாங்க. நமன் நமன் நயன். நம்ம நமன்னு சொல்லுவா, நயன்னு சொல்லுவா. நயனும் உண்டு. நமன் நமனார் பாடியை. நமன்னா யமன். நமனார் பாடி. பாடின்னா உலகம், அவளோட ஊர். யமனோட ஊர் எது? நரகம். அதான் நமனார் பாடியை பெரிதும். பெரிதும்னா ஃபுல்லி அப்படின்னு அர்த்தம், முழுசா. பெரிதும் பரிசு அழித்திட்டேன். நீங்க பாருங்க, பரிசு அழித்திட்டேன்னு இருக்கும். அழித்திட்டேன்னா ஒழிச்சுட்டேன்னு அர்த்தம். பரிசு அழிச்சிட்டேன்னா இப்போ எமலோகத்துக்கு போகாத வெளியில் வந்துட்டேன்னு அர்த்தம். பரிசை திட்டேன், எமலோகத்தை தாண்டிட்டேன் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்றார். அதுக்கு என்னென்ன அர்த்தம்னா, இந்த எண்ணம் வந்ததுனால, எப்போ இந்த மாதிரி தப்பு பண்ணுறேன்ற எண்ணம் எப்போ தோணித்தோ அப்பயே எனக்கு நல்ல புத்தியை ஞானத்தை நீ கொடுத்ததுனால நான் தப்பிச்சிட்டேன். யமன்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். யமனோட இதை தாண்டிட்டேன். அதான் உணர்விலே நாதலால் பாருங்க. அதுதான் அது காரணம். உணர்விலே நாதலால்னும் போது உணர்வு இப்போ உணர்வு வந்துடுது. இது வரைக்கும் உணர்வு இல்லாமல் இருந்தேன்றதை சொல்கிறாரு இல்லையா? சரணாகதி கிடையாது. அதுதான் அந்த இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டேன் காப்பாத்துன்னு சொல்கிறது. அதுதான் உணர்விலே நாதலால் நயினார் பாடியை பெரிசும் பரிசளித்துட்டேன். அந்த மாதிரி நான் இப்போ உணர்ந்ததன் காரணமாகன்னு அர்த்தம். உணர்ந்ததன் காரணமாக உணர்வில்லாமல் இருந்தேன். இப்போ நான் உணர்ந்துட்டேன். இப்போ உணர்ந்ததன் காரணமாக நரகத்தை தாண்டிட்டேன். பரமனே பார்க்கடல் கிடந்தாய். பரமனேன்றது நம்ம இந்த இடத்துல பரமனேன்னா திருப்பாட்புகடலில் பள்ளி ஒன்றில் எம் பெருமானே அப்படின்னு அர்த்தம். எங்கள் தலைவனே அப்படின்றோம் இல்லையா? பரமனே எல்லா செயல்களுக்கும் காரணமானவனேன்னு அர்த்தம். பரமனே பார்க்கடல் கிடந்தாய். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்காயே, பார்க்கடல் கிடந்தாய். நாடினான் வந்துன் திருவடி அடைந்தேன். நாடினான் வந்துன் திருவடி அடைந்தேன்னா, நாடினான் வந்துன் திருவடி அடைந்தேன். இப்போ நான் அதை இஷ்டப்பட்டு உன் திருவடியை அடைஞ்சிருக்கேன். எப்போ? உணர்வில் நானால் நயனார் பழைய பெருசு பரிசு எடுத்துகிட்டே இருந்தார் இல்லையா? அந்த உணர்வு ஞானம் ஒன்று மேலே இருக்க ஞானம் வந்துட்டு ஒன்று யமலோகத்தை தாண்டிட்டேன். தாண்டி இப்போ திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்க பெருமாள் யாருன்னா, அது யாருன்னா, திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்க பெருமாள் யாருன்னா, நாடினான் வந்துன் திருவடி அடைந்தேன் நைமிசாரண்யத்துள் இருந்தாய். நைமிசாரண்யத்துள் இருந்தாய்னா நைமிசாரண்யத்தில் இருக்க பெருமாளேன்னு அர்த்தம். நாடினான் வந்துன் திருவடி அடைந்தேன். ஒன்று நைமிசாரண்யத்துக்கு வந்தேன். அங்கே தேவராஜ பெருமாளை எழுந்திருக்க உன் பாதத்தை சரணடைந்தேன், எனக்கு அருள்வாயாகன்னு சொல்கிறார். இதான் அது பாட்டோட, இந்த பாட்டோட அர்த்தம். அருமையான பாட்டு. நாளைக்கு 7வது பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.